தலையே வந்துச்சே. சொன்ன டைமுக்கு கில்லி மாதிரி வருது. நம்ம தலை தான். ராஜா, இளைஞர் ராஜா. வா தல, உனக்கோசரம் தான் வெயிட் பண்ணுகிறேன். என்ன தல, ஏதோ அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும்னு சொன்ன? என்ன தல? ஒரு 500 இருக்கு, ரொம்ப டைட்டா இருக்கு. என்கிட்டலாம் அமௌண்ட் கேக்குறிய, அதுலயே தெரியுது தல நீ ஊரெல்லாம் கடன் வாங்கி முடிச்சுட்டு இப்ப என்கிட்ட வந்திருக்கன்னு. என்ன தல, சடனா இவ்வளவு பெரிய அமௌண்ட் கேட்டா நான் எங்க தல போவேன்? ஆமா தல, தேதி 10 கூட ஆகல, சம்பளம் வாங்கியிருப்பியே, அதுக்குள்ள உனக்கு என்ன கஷ்டம்? அட நீ வேறயா, 6 மாசமா சம்பளம் உன்ன கண்ணிலேயே பாக்கல. என்ன தல சொல்ற? அதெல்லாம் பெரிய கதை, அப்புறம் சொல்றேன். ஒரு 100ஆவது இருக்கா? என்னையா, நான் கொடுத்துருவேயா, தலை மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல, திரும்பவும் பெரிய அமௌண்டா கேக்குறியே, நான் எங்க தல போவேன்? நீ போன் பண்ணி என்ன பாக்கணும்னு சொன்ன உடனே உன்னைய வச்சுதான் இன்னைக்கு சிங்கிள் டீக்கே பைசா தேத்தணும்னு நினைச்சேன். சிறப்பு. ஃபீல் பண்ணாத ப்ரோ, நானே அதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன். பைக்ல வேற பெட்ரோல் இல்ல, வண்டி எப்ப வேணாலும் நிக்கும். நம்ம கண்டிஷன் சிங்கிள் டீக்கே சிங்கி அடிக்கிற நிலைமை தான். என்ன தல நீ எப்படி சொல்ற? வெயிட் 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 வெயிட், என்ன நம்பி சிங்கிள் டீக்காக வெயிட் பண்ணேன்னு சொன்னல, உன் நம்பிக்கைய நான் காப்பாத்துறேன். டோன்ட் வரி. ஓகே தல. டே நண்டு, சொல்லு தல. உனக்கு இன்னைக்கு பிரியாணிக்கே ஏற்பாடு பண்றேன். தல பின்னிட்டா வல, நான் சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணிக்க. சொல்லு தல. இந்த பார், அங்க வருதுல காரு, அந்த கார்ல போய் மோதிர மாதிரி மோதுறேன். மிச்சத்தை நீ பாத்துக்க. கரெக்டா பண்ணிடுவல? பண்ணிடுவேன் தல. ஆல் தி பெஸ்ட் தல. மாப்ள, நீதான் இந்த கம்பெனியை வாங்கி இருக்கிற புது ஓனரா? வாவ், செம்ம மேன்லயா இருக்காரு. வெல்கம் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. வெல்கம் சார். ஐ அம் ஸ்னேஹா. நைஸ் டு மீட் யூ சார். Nice meeting. தேங்க் யூ சார். இவங்கெல்லாம் நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ். இவர் மிஸ்டர் இளையராஜா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாஸ். வாங்க. வாங்க. போங்க. புது ஓனர் வந்துட்டாரு, எல்லாரும் சம்பளம் கிடைச்சிடும். எல்லாரும் சின்சியரா வேலை பாருங்க. போங்க போங்க. ப்ளீஸ் சார். சார், இன்டீரியர்ஸ் எல்லாம் ஓகே தானே? யா, ஓகே. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி? எஸ் சார், ரெடியா இருக்கு சார். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சார்ட்ட கொடுங்க. இந்தாங்க சார். நீங்க பார்த்துட்டு சைன் பண்ணுங்க சார். யா. நின்னு நிதானமா செட் எடுக்கிறதுக்காகவே செஞ்ச மாதிரி இருக்காரு. யா. தேங்க்யூ சார். இந்தாங்க. யா, தேங்க்யூ. ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சுல? அவ்வளவுதான் சார். இந்த செகண்ட்ல இருந்து இந்த ஆடியோ கம்பெனி உங்களோடது சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நான் என்னோட சீட்டுக்கு போறேன் சார். ஷியோர். சார், டீ காஃபி ஏதாச்சும்? இல்ல,
நோ தேங்க்ஸ். ஓகே சார். ஓகே சார். ம். சார் கார்த்திக் சார் சிங்கிளா இல்ல மேரிடா? ஏன் பொண்ணுதான் பார்க்க போறீங்களா? ஏன் என்னெல்லாம் பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியலையா? ஹலோ, என்ன ஓனரையே ஓன் பண்ணலான்னு பாக்குறீங்களா? ஐயோ சும்மா சொன்னேன் சார், நீங்க வேற. அவர் மேரிடு தான். ஆனா அவர் மேரேஜ் லைஃப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு கேள்விப்பட்டேன். மத்தபடி அவரோட பர்சனலா எனக்கு பெருசா தெரியாது. நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி எனக்கு மெயில் அனுப்புங்க, நான் என் சீட்டுக்கு போறேன். மாப்பிள்ள உள்ள இருந்தே கால் பண்றான். ஹலோ. ஏய், ரூமுக்கு வா. வரேன் பாஸ். பாஸ், மே ஐ கம் இன்? ஏய், உள்ள வாடா. மாப்பிள்ள, உன்னை நான் இங்க மாப்பிள்ளன்னு கூப்பிடலாம்ல? குட் கொஸ்டின். நான் யோசிச்சு சொல்றேன். முதல்ல நீ உட்கார். தேங்க்ஸ். டேய், இன்னைக்கு டின்னர் என் கூட வந்துரு. ட்ரீட்டா மாப்பிள்ள? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, சும்மா தான் கூப்பிட்டேன். இன்னைக்கு எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் தீபாவளி போனஸ் போட போறோம். ஓ, போனஸா? சூப்பர். எவ்வளவு மாப்பிள்ள கொடுப்ப? உன் கண்ணத்துல வேணா உனக்கு கொடுப்பேன். என்ன மாப்பிள்ள? இந்த கம்பெனிக்கு இல்லடா, அது காஸ்மெட்டிக் கம்பெனிக்கு. ஓ, இந்த கம்பெனி இன்னைக்கு தானடா டேக் ஓவர் பண்ணிருக்கோம். அதுக்குள்ள போனஸ் கேக்குற பத்தியா? இல்ல இல்ல மாப்பிள்ள, நீ பொறுமையா அடுத்த வருஷமே கொடு. அதுக்குள்ள போனஸ் குடுக்கற அளவுக்கு இந்த ஆடியோ கம்பெனி வளர்ந்துட்டா அதுவே எனக்கு போதும். ஏய், ஏன் முத நாள் நெகட்டிவா ஆரம்பிக்கிற? அனுபவம் பேசுது மாப்பிள்ள. நான் இந்த கம்பெனில தானே இத்தனை வருஷமா குப்பை கொட்டுறேன். அதெல்லாம் நல்லபடியா கொண்டு வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபீல்டில் நின்னு காட்ட நிறைய போராடணும் மாப்பிள்ள. இப்பெல்லாம் ஒரு மொபைல வச்சுக்கிட்டு ஓனா ஆல்பமே ரிலீஸ் பண்ணிடுறானுங்க. இதுல நாம தாக்கு பிடிச்சு நிக்கணும்னா. டேய், இங்க பாரு, எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஆல்ரெடி தொழில் இருக்கு. இது என்னோட சாட்டிஸ்பாக்சனுக்காக பண்றேன். மியூசிக் ரிலேட்டடா எதனா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கே தெரியும் எனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். இப்ப இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் தன்னோட திறமையை பத்தி தெரியாம, எக்ஸ்போஷர் இல்லாம எங்கெங்கயோ பாடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்கள பாட வச்சு ஆடியோ ரிலீஸ் பண்றதா என்னோட ஐடியாவே. இந்த பிசினஸ்ல ஜெயிச்சாலும் ஹாப்பி தான். இல்லனா நம்ம கம்பெனில இருந்து அறிமுகப்படுத்துற சிங்கர்ஸ் மியூசிக் இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளா வரணும். அந்த ஹாப்பினஸ் எனக்கு போதும். சூப்பர் மாப்பிள்ள. இந்த ஆள் உள்ள போய் இவ்ளோ நேரம் ஆச்சு. லேடிஸ் தோத்து போற அளவுக்கு மணி கணக்கா பேசிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள, அப்ப நீ எனக்காகவே இந்த கம்பெனியை வாங்கியிருக்கேன்னு ஃபீல் ஆகுது மாப்பிள்ள. ஊரெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு உன் பக்கத்திலே இருக்கிற என்ன மறந்துடாத மாப்பிள்ள. கண்டிப்பா உங்க ஆனா பாட்டுக்காகவும் ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ மாப்பிள்ள, தேங்க்யூ. சரிடா. டேய், நான் ஃபேக்டரி கிளம்பணும். கண்டிப்பா தீபாக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு சொல்லாம மறைக்கிறாங்க. ஒருவேளை இனியனுக்கு எதனா பிரச்சனை இருக்குமா? சரி, மார்னிங் கேட்டுக்கலாம். நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது அவர்கிட்ட எப்படி சொல்றது? லோகோ டிசைன் தீபா கிட்ட காட்டலாம். தூக்கம் வருதுன்னு சொன்னாங்களா? சரி,
காலையில காமிச்சுக்கலாம். சரி, சார் கிட்ட நேரடியா இப்பவே கேட்டுடலாம். அதான் கரெக்ட். தூங்கிட்டாரோ? டயர்டா வேற இருப்பாரு. நல்லா தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நாம நாளைக்கு காலையில சொல்லிக்கலாம். என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். நைட்டும் நீங்க இப்படிதான் சொன்னீங்க. மார்னிங் நீங்களா வந்து சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சேன். இப்போவும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எதுவும் என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க. சொன்னா நான் தப்பா எடுத்துப்பேன்னு யோசிக்கிறீங்க. அப்படிதானே சார்? நான் உங்களை மைண்ட் ரீடிங் பண்றேன்னு தோணுதா? அவ்வளவு பவர்லாம் எனக்கு கிடையாதுங்க. உங்களை யார் பார்த்தாலுமே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உங்க முகம் அப்படியே காட்டி கொடுத்துருது. நீங்க ஆரம்பத்துல இருந்தே தங்கி தான் இருக்கீங்க. உங்களுக்குள்ளேயே நிறைய விஷயத்த வச்சிருக்கீங்க. ஆனா எதையும் ஃபோர்ஸ் பண்ணி கேட்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. அவங்களா சொன்னா கேட்டுக்கலான்னு இருந்துருவேன். சாரி சார். சரி, அதை விடுங்க. இப்ப நீங்க ஏதோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஏங்க, உங்களை நான் இப்படியே விட்டுட்டு ஆஃபீஸ் போனாலும் உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். என்னால ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஐயோ சார், நீங்க எனக்காக இவ்ளோ யோசிப்பீங்கன்னு நான் நினைக்கல. ஏங்க, உங்களுக்காக நான் யோசிக்காம வேற யாருங்க யோசிப்பா? சார், முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க தீபா. சொல்லிடுறேன் சார். சார், நான் ஏதாவது வேலைக்கு போட்டுமா? இல்ல சார், மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சிட்டு எனக்கு டைம் நிறைய இருக்கு சார். என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாச்சும் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. உங்களுக்கு பிடிக்கலனா வேணாம் சார். இல்லங்க, நீங்க வேலைக்கு போறேன்னு சொன்னது நல்ல விஷயம் தான். ஆக்சுவலி யாரையும் பினான்சியலா டிபெண்ட் பண்ணாம இருக்கிறது ஒரு தைரியத்தை கொடுக்கும். நீங்க கண்டிப்பா நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க. தேங்க்யூ சார். சரி, என்ன வேலைக்கு போவீங்க? அது என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு என்னெல்லாம் வேக்கன்சி இருக்கோ அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன் சார். ஆக்சுவலி உங்களை நம்ம கம்பெனில ட்ரெயின் பண்ணணுன்ற ஐடியா எனக்கும் இருந்துச்சு. பேசாம நம்ம கம்பெனிக்கே வந்துடுறீங்களா? அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் எப்படி சாப்பிடணும்னாவது உனக்கு தெரியுமா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு தோணுதா? இதெல்லாம் கூட உன்னால கத்துக்க முடியும் தான். ஆனா உனக்கு கத்து கொடுக்கதான் நான் அருமை பெருமையா பிள்ளைய பெத்து வளர்த்து வச்சிருக்கேனா? என்ன தீபா இவ்வளவு யோசிக்கிறீங்க? இல்ல சார், என்னால சுயமா வேலை வாங்க முடியுமான்னு நான் பார்க்கணும் சார். நம்ம கம்பெனி வேணாம், அட்லீஸ்ட் இப்போதைக்கு வேணாம். அதுக்கான தகுதியை நான் வளர்த்துட்டு வரேன் சார். அம்மாவோட வார்த்தை உங்களை அவ்வளவு காயப்படுத்திருக்கல. தப்பா எடுத்துக்காதீங்க சார், ப்ளீஸ். ஓகே தீபா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்க செய்யுங்க. என்னோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். எனக்கு இந்த வார்த்தை போதும் சார். ஆல் தி பெஸ்ட்ங்க. தேங்க்யூ சார். முருகா,
நீ கொடுத்த தைரியத்துல தான் நான் இப்ப இன்டர்வியூ போறேன். இது என்னோட முதல் இன்டர்வியூ. நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் நீயும் எனக்கு துணையா இருக்கணும். என் தம்பியோட மாத்திரை செலவுக்கு சப்போர்ட் பண்ண முடியற மாதிரி ஒரு சம்பளத்தோட ஒரு வேலை எனக்கு கிடைக்க நீதான் எனக்கு உதவி பண்ணணும். கார்த்திக் சார் என்னோட கம்பெனிலேயே வேலை தரேன்னு ஆஃபர் பண்ணாரு. ஆனா அத்தை அத வேற மாதிரி நினைப்பாங்க. சார் கம்பெனில வேலைக்கு போனா அத்தை என்னோட சுயமரியாதைய ரொம்ப உரசி பாப்பாங்க. அதனால்தான் கார்த்திக் சார் சொல்லியும் அந்த வாய்ப்பை வேணான்னு சொல்லிட்டேன். என்னோட திறமைக்கு கிடைக்கிற வேலையே எனக்கு போதும். இப்ப நான் தேடி போற வேலை அப்படி ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். நீதான் இதை எனக்கு நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும். இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா இன்டர்வியூ முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்ததும் உனக்கு நெய் விளக்கு போட்டு நான் பூஜை பண்றேன். வந்திருக்க யாரும் செலக்ட் ஆக வாய்ப்பில்லை. நான் நல்லா செக் பண்ணிட்டேன். கண்டிப்பா நீ தான் செலக்ட் ஆவ. நான் சொன்ன மாதிரி ஆன்சர் பண்ணா போதும், ஈஸியா செலக்ட் ஆயிடலாம். புரியுதா? ஓகே மேடம். சரி, நீ இப்போ உட்காரு. சார் வந்துருவாரு. உட்காரு. எல்லாரும் கரெக்டா 9 மணிக்கு வந்துட்டாங்க போல இருக்கே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கார்த்திக் சார் இப்ப வந்துருவாரு. விட்டா நம்ம வேலைக்கே வேட்டி வச்சிருவோம் போல இருக்கே. முதல்ல இவனை அடக்கி வைக்கணும். மார்னிங் மேடம். குட் மார்னிங் ராஜா. ஆமா ராஜா, உங்களை பிரகாஷ் தேடிட்டு இருந்தாரு. ரெயின்போ தாட்ஸ் ஆல்பத்துக்கு உங்களை பேனர் ரெடி பண்ண சொல்லியிருந்தாராமே, நீங்க இன்னும் பண்ணலையா? நான் போய் பாக்குறேன் மேடம். போங்க. சார் குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ரெஸ்யூம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுங்க. Okay, We'll start in 5 minutes. யா ஓகே சார். உங்க ரெஸ்யூம் கொடுங்க. இந்தாங்க. உங்க ரெஸ்யூம் கொடுங்க. சார் இந்தாங்க. சார் இதுல ஸ்வாதின்னு ஒரு ப்ரொஃபைல் சரியா இருக்கும்னு தோணுது சார். சாரி சார், நான் இவ்வளோ நேரம் அவங்கள வாட்ச் பண்ணதுல அந்த பொண்ணோடைய ஆட்டிடியூட் நல்லா இருந்துச்சு. பேசி பார்த்ததுல குயிக்காக லேர்ன் பண்றவங்களாவும் இருக்காங்க சார். ஓகே, பார்க்கலாம். நீங்க 1 by 1 அனுப்புங்க. ஓகே சார். வாங்க. நீங்க இங்க என்னங்க பண்றீங்க? சார் நீங்க எப்படி சார் இங்க? ஈவினிங் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்றேன்னு சொன்னேன்ல, அதாங்க இது. சரி உட்காருங்க. ஒரு புது பிசினஸ் டீல் வருதுன்னு சொன்னேன்ல, இதைத்தான் சொன்னேன். நான் காஸ்மெட்டிக்ஸ்லயே வந்து புது ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு நினைச்சேன். சிம்பிளா சொன்னா பல்லவி இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி சிங்கிங் டேலண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ரெகக்னிஷன் வாங்கி கொடுக்கணும். அதான் இந்த ஆடியோ கம்பெனியோட நோக்கம்னு சொன்னேன். நீங்க பர்சனலா எதுவும் போட்டு குழப்பிக்காதீங்க. சரி சொல்லுங்க,
ஏதோ ஒரு கான்ஃபிடன்ஸ்ல தானே நீங்க ரெஸ்யூம் இல்லாம வந்திருப்பீங்க. அது என்னன்னு சொல்லுங்க. சார், பேப்பர்ல நான் ஆடு பார்த்தேன். திடீர்னு ரெஸ்யூம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லை. ரெஸ்யூம் இல்லைனாலும் நிறைய ரீசன் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கலாம் தான் வந்தேன். முயற்சி பண்ணி பார்க்கறது தப்பில்லையே சார். சரிங்க, இந்த வேலைக்கு தேவைப்படுற குவாலிஃபிகேஷன்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? ஆட்ல கொடுத்திருந்த குவாலிஃபிகேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸை கேட்குறேன். அந்த ஆட்ல கொடுத்திருக்கிற தகுதியில ஒரு சிலது எனக்கு இல்ல சார். ஆனா அதெல்லாம் கண்டிப்பா என்னால வளர்த்துக்க முடியும்னு தோணுச்சு சார். சரி, ஒருவேளை நான் உங்களை அப்பாயிண்ட் பண்ணா உங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி எதனா கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுமே புதுசா ஒரு சூழ்நிலைக்கு போனா அவங்களுக்கு செட் ஆக ஒரு வாரம் டைம் இருக்கும்ல. எனக்கும் அந்த ஒரு வாரம் டைம் போதும் சார். நான் சீக்கிரமாவே எல்லாத்தையும் கத்துப்பேன். சரி, ஓகே, நீங்க வெயிட் பண்ணுங்க. ம். ஊத்திக்கிச்சா? எனக்கு தான் தெரியுமே நீலாம் தேரவே மாட்டேன்னு. கிளம்பு கிளம்பு. என்ன இவளும் இங்க உட்காந்துட்டா? என்ன எதுக்கு கார்த்திக் சார் வெயிட் பண்ண சொல்லிருக்காரு? என்ன சும்மா பேருக்கு இன்டர்வியூ எடுத்துட்டு என்னையே அப்பாயிண்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறாரா? ஹலோ சார். சரிங்க, கொஞ்சம் உள்ள வாங்க. ஓகே சார். என்ன சொல்றீங்க? நீங்க இவ்ளோ தூரம் சொல்லும்போது நான் முடியாதுன்னு எப்படி சார் சொல்லுவேன்? நான் கம்பலே பண்ணலங்க. சாய்ஸ் நீங்க தான் எடுக்கணும். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இல்ல சார், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். குட். எனக்கு salary கொடுப்பீங்க தானே? இல்ல, நான் அதுக்காக தான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதான் கேட்டேன். கம்பெனி பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு எம்ப்ளாயி, அவ்வளவுதான். அங்க இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற விஷயம் எல்லாம் கிடையாது. சோ உங்களுக்கு பேசின salary மாசம் மாசம் கரெக்டா உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடும். என்னங்க திரும்ப சைலண்ட் மோடுக்கு போயிட்டீங்க? சார், நான் வேலைக்கு போறது அத்தை கிட்ட எப்படி சார் சொல்றது? அதுவும் இப்படி டிமாண்ட் பண்ணிலாம் salary வாங்கிட்டு நம்ம கம்பெனிக்கே வேலைக்கு வரதுன்னா வீட்ல இருக்கிற மத்தவங்களாம் அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே. இது வேற கம்பெனியா இருந்தா கூட எப்படியாவது சொல்லிடலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. பட் நீங்க இப்படி யோசிக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு நம்ம வேற எதுனா சொல்லி சமாளிச்சுக்கலாம். நீங்க மியூசிக் கிளாஸ் போறேன்னு சொல்லிக்கங்க. நம்ம கம்பெனி மியூசிக் கம்பெனி தானே. அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கும் உறுத்தல் இல்லாம இருக்கும்ல. எங்க இந்த ஐடியாலாம் நான் ஒரு ஹஸ்பண்டா தான் சொல்றேன். சார், ஆபீஸ் ஸ்டாஃப் யாராவது நம்ம வீட்ல உள்ளவங்க கிட்ட சொல்லிட்டாங்கன்னா நாம என்னதான் சார் பண்றது அப்போ? பயங்கரமா யோசிக்கிறீங்களே. சார், எவ்வளவோ போராட்டத்துக்கு பின்னாடி நம்ம வீட்டுக்குள்ள நான் வந்திருக்கேன். திரும்பவும் என்னால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். புரியுது. இந்த ஆபீஸ்ல நீங்க தான் என் ஒய்ஃப்னு யாருக்கும் தெரியாதுங்க. இனிமேலும் நம்ம அப்படி காட்டிக்க வேண்டாம். ஆபீஸ் விஷயத்தை வீட்டில் பேச வேண்டாம், வீட்டு விஷயத்தை ஆபீஸ்ல பேச வேண்டாம். ஓகே சார். இனிமேல் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னோட பிஏ. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒய்ஃப்.
ரொம்ப நன்றி முருகா. எனக்கு திறமைக்கேத்த வேலை கிடைச்சா போதும்னு சொன்னேன். அத நீ நிறைவேத்தி கொடுத்தாலும் அதுவும் எங்க கம்பெனியா இருக்கிற மாதிரி நீ பண்ணிட்ட முருகா. கார்த்திக் சார் சொன்ன சமாதானம் ஏத்துக்கிற மாதிரி இருந்ததுனால்தான் அந்த வாய்ப்பை நான் ஏத்துக்கிட்டேன். இன்னொரு பக்கம் நான் எதுக்காக அந்த வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சுங்கிறதையும் கார்த்திக் சார் கிட்ட என்ன சொல்ல வச்சுட்டேன். அத கார்த்திக் சாரும் அழகா புரிஞ்சுக்கிட்டு பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு முருகா. இவ என்ன பேசுறா? சரியாவே கேட்க மாட்டேங்குதே. மொத்தத்துல என்னோட மன போராட்டத்துக்கு நீ தாராளமான சொல்யூஷன் கொடுத்துட்ட. ரொம்ப நன்றி முருகா. என்ன எப்படி சொல்றா? அப்ப கார்த்திக் கிட்ட பல்லவி விஷயத்த சொல்லிட்டாலோ? ஐயோ, இருந்த ஒரே வீக்னஸும் போயிருச்சே. என்ன முருகா அப்படி பாக்குற? எனக்கு புரியுது, உனக்காக நான் இவ்ளோ எல்லாம் பண்றேன். ஆனா இப்படியே வீட்டுக்கு வெளியவே விட்டுட்டேன்னு நீ யோசிக்கிற, அதானே? சீக்கிரமே உனக்கு அபிஷேகம் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுற. நீ கவலையே படாத. சரி, அதுக்கு முன்னாடி நான் காலையில வேண்டிக்கிட்ட மாதிரி உனக்கு நெய் விளக்கு ஏத்தி என் வேண்டுதலை முடிச்சிடுறேன். இரு, வரேன். ஓஹோ, இந்த சிலைய நீ வீட்டுக்குள்ள கொண்டு வர போறியா? ரொம்ப கான்பிடென்டா சொல்ற நீ. இந்த சிலைய மட்டும் நீ வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா நான் தோக்க ஆரம்பிச்சுட்டேன் நானே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். அப்படி ஒரு நிலைமை வரத்துக்கு நான் என்னைக்குமே விட மாட்டேன். இந்த சிலைய எப்படி நீ உள்ள கொண்டு வர நானும் பாக்குறேன். என்னங்க, இன்னும் சாமி கும்பிட்டு முடிக்கலையா? ரொம்ப பலமான வேண்டுதலோ? அப்படிலாம் இல்ல சார். வேலை கிடைச்சிட்டா நெய் விளக்கு போடுறதா வேண்டிக்கிட்டேன். அதான் வெளியே போய் விளக்கேத்தி வச்சுட்டு வரலான்னு. அப்போ உங்களுக்கு வேலை கொடுத்தது உங்க முருகன் தான்ல? கண்டிப்பா சார். சரி, நீங்க போய் விளக்கேத்துங்க. ம். என்னங்க, கார்த்திகேயனும் முருகன் தானே சார்? நல்லா ஷார்ப்பா பேசுறீங்க. பாப்போம் எந்த அளவுக்கு வேலையில ஷார்ப்பா இருக்கீங்கன்னு. சார், இது வீடு. இங்க நீங்க என்னோட பாஸா பேசக்கூடாது. டீல் ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, வீட்டுக்கு வந்தா நீங்க தான் பாஸ்ன்றீங்க, அப்படித்தானே? சார், நான் அப்படிலாம் சொல்லல. நீங்க சொல்லல, ஆனா அப்படிதான் ஃபீல் ஆகுது. சார். சரிங்க, நீங்க போய் விளக்கேத்துங்க. ம். தீபா, ம்? நானும் வரேன். இல்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு பொண்ணு எனக்கு பர்சனல் அசிஸ்டண்டா முருகர் கொடுத்திருக்காரு. நானும் அவருக்கு தேங்க் பண்ணணும்ல. சார், திரும்பவும் ஆபீஸ் விஷயத்தை வீட்ல பேசுறீங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மீறிட்டே இருக்கீங்க. ஹலோ மேம், இது ஆபீஸ் விஷயம் இல்ல. ஆபீஸ்ல நடந்த ஒரு விஷயத்த வீட்ல என் ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் கம்ப்ளீட்டா ஒரு ஹஸ்பண்டா மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் இன்னும் ஆபீஸ் விட்டு வரல. ஆக்சுவலி என்னோட ஒய்ஃப்க்கு என் மேல பயங்கர பொசசிவ்னஸ் இருக்கு. இப்படி ஒரு பொண்ணை நான் பிஏவை அப்பாயிண்ட் பண்ணேன்னு தெரிஞ்சாலே அவங்க காதுல பயங்கரமா புகை வரும். அதுவும் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சேன்னு வச்சுக்கோங்க, என் மேல இருக்க கோவம்லாம் அந்த பொண்ணு மூக்குல பஞ்சா இறங்கிடும். பாவம் அந்த பொண்ணு. அதான் வீட்டுக்கு வந்ததும் இதெல்லாம் தான் நடந்துச்சுன்னு ஒரு நல்ல ஹஸ்பண்டா லட்சணமா சொல்லிடலான்னு நினைச்சேன். இப்போ உங்க வைஃப் பத்தி பிஏ கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்களா, இல்ல பிஏவை பத்தி வைஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்களா? நல்ல கேள்வி. ஹலோ சார், பதில் வேணும் எனக்கு. பதிலா? இது வீடு தானே, இங்க என் ஒய்ஃப் கிட்ட ஒய்ஃபை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்களும் நல்லா பேசுறீங்க சார். என்னங்க பண்றது,
உங்க கூட பேசிட்டு இருக்கேன்ல, எனக்கும் அப்படி வந்துருச்சு. இதை இப்படியே வச்சா யார் கண்டையாவது மாட்டிருமே. என்ன பண்றது? ம்? ம். இந்த மூங்கில் மரத்துக்கு கீழே புதைச்சிட வேண்டியதுதான். யாரோ வேணும் தான் பண்ணிருக்காங்க சார். கண்டிப்பா வேணும் தான் பண்ணிருக்காங்க. இதை யார் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஓஹோ, தெரியுமா? என்னதானே கெஸ் பண்ணி பேசிட்டு இருக்க? பேசு பேசு. நீ என்கிட்ட வந்து கேப்பல, அப்ப இருக்கு உனக்கு நானும் பதில் வச்சிருக்கேன். நீ வா. தீபா, நீங்க எதுவும் worry பண்ணிக்காதீங்க. உங்க முருகர் நாளைக்கு இங்க இருப்பாரு. நெய் விளக்கு என்ன, பெரிய பூஜையே பண்ணி அவருக்கான மரியாதை நம்ம பண்ணுவோம். எப்படி சார்? எப்படி நாளைக்கு இங்க முருகன் இருப்பாரு? அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? எல்லாம் முருகர் மேல உள்ள நம்பிக்கை தான். அவர் வந்துருவாரு. சரிங்க, நீங்க நம்பிக்கையோட போய் பூஜைக்கான ஏற்பாடுலாம் பண்ணுங்க. நீங்க சொன்னா எனக்கு முருகனே சொன்ன மாதிரி தான். நான் நாளைக்கு முருகனை பாப்பேன்னு நம்பிக்கை இருக்கு சார். சரி, வாங்க. கார்த்திக் சார் இங்க தானே இருந்தாரு, அதுக்குள்ள எங்க போயிட்டாரு? கார்த்திக் சார், சார் எங்க போனாரு? இவ எதுக்காக இப்படி ஓடுறா? என்னது வெளியில பூஜை பண்ற மாதிரி மந்திர சத்தம் மணி சத்தம்லாம் கேக்குது? ஓம் தேவசேனாபதயே நமः. ஓம் வடவே நமः. ஓம் பூஷ்ணே நமः. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம். ஓம் பூஹு ஓம் பூஹு. என்னப்பா இது? எதுவுமே சொல்லாம புரோகிதரை வரவழைச்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, சடனா அரேஞ்ச் பண்ணதுமா. மார்னிங் தான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொன்னேன். எதுக்காக இந்த பூஜை? மாமா, நான் தான் சார் கிட்ட கேட்டேன். ஒரு சின்ன வேண்டுதல் இருந்துச்சு, அதான் அத உடனே பண்ணிடலான்னு ஏற்பாடு பண்ணிட்டாரு. நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் வந்தேன். ஆனா நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு வந்துட்டேன். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜை ஆரம்பிக்கணும்னு புரோகிதர் சொன்னாரு. அதனால தான் ஆரம்பிக்க சொன்னேன். சரிப்பா, வேண்டுதல்னா தள்ளி போடாம உடனே பண்றது நல்லதுதான். நீங்க பாருங்க. ஓம் கருணாய நமः. ஓம் சந்திரவர்ணாய நமः. ஓம் கலாதராய நமः. ஓம்
மாயாதராய நமஹ ஓம் மகாமாயினே நமஹ ஓம் கைவல்யாய நமஹ ஓம் அனாமயாய நமஹ. ராஜாதிராஜாய பிரசித்திய சாகினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மஹே சமேகா மாம் காமகாமாய மத்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாது குபேராய வைஷ்ணவனாய. இந்தாங்க ஆரத்தி எடுத்துங்க. மகாராஜாய நமஹ. அனி சொல்லுங்க கார்த்திக். நீங்களும் சாமி கும்பிடுங்க. சாமி ஆரத்தி அவங்க காட்டுங்க. என்ன முருகரே நம்மள பார்த்து நக்கலா சிரிக்கிற மாதிரியே இருக்கு. நிஜமா நினைப்பான்னு ஒண்ணுமே புரியலையே. பூஜை நல்லபடியா முடிஞ்சது. நான் உத்தரவு நாங்களும் போலாமாப்பா? அவ்வளவுதாம்மா. கார்த்திய மெல்ல மெல்ல உன் கைக்குள்ள கொண்டு போறியா? இருக்கட்டும். திடீர்னு எங்க முருகா போயிட்ட? 2 கார்த்திகேயனும் சேர்ந்து ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு புரியுது. ஆனா என்னன்னு தெரியலையே. தீபா போலாமா? கர்ணன் எழுதிட்டீங்களாங்க? அப்புறம் நம்ம முருகேசன் பையன் வெங்கடேஷ் இங்க எங்கேயோ போரூர்ல தான் இருக்கான். அவன் பேரையும் எழுதிருங்க. பாப்பா, தீபாவளி ஸ்வீட்ஸ் அனுப்புறதுக்காக லிஸ்ட் எழுதிட்டு இருக்கோம்பா. ஓ சரிங்கம்மா. உனக்கு காஃபி ஏதாவது வேணுமாப்பா? இல்லம்மா வேண்டாம். உனக்கு? இல்ல வேணாமா. சரி. எங்க அப்புறம் யாருங்க? இப்ப மொத்தம் எத்தனை பேர் வருது? 40. இன்னொரு 10 பேர் வேணும். இன்னும் 10 பேரு. வேற யாரு? வேற யார் இருக்காங்க? வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. வீரவேல் முருகனுக்கு அரோஹரா. ஆனைமுகன் தம்பிக்கு அரோஹரா. அழகர்மனை முருகனுக்கு அரோஹரா. ஆனந்த ரூபனுக்கு அரோஹரா. அபிஷேக பிரியனுக்கு அரோஹரா. ஆறுமுக சுவாமிக்கு அரோஹரா. ஈசன் மைந்தனுக்கு அரோஹரா. ஓம்கார ரூபனுக்கு அரோஹரா. கருணை மிகு கந்தனுக்கு அரோஹரா. சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோஹரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. வள்ளி மணவாளனுக்கு அரோஹரா. இவ எதுக்கு இப்ப இந்த சிலையை தூக்கிட்டு வரா? ஐஸ்வர்யா, என்னடி கோலம் இது? சாமிக்கு வேண்டிக்கிட்டு பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இப்ப நானும் சாமிதான். வாடி போடின்லாம் பேசாதீங்க. ஆஹா, கார்த்திக் சார் முள்ளாலே எடுக்க பிளான் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரே. சரிங்க அத்தை. பொம்மரன் நினைச்சியா? நான் புலிடி. இப்ப பதுங்குறேன். பாய வேண்டிய நேரத்துல நான் பாயறேன். மைண்ட் வாய்ஸ்ல பஞ்ச் டயலாக் போல. இவெல்லாம் ஓபன் வாய்ஸ்ல பேசினாலே எதுவும் நடக்காது. இவளுக்கெல்லாம் மைண்ட் வாய்ஸ் ஒரு கேடு. வாங்க. வாங்கக்கா.
தீபா ஆ? நீ கொண்டு வந்த சிலை தானே, நீயே விளக்கேத்தி கற்பூரம் காட்டுமா. ம். ஏய், நீ சொல்றது என்னால நம்ப முடியல. அதுவும் இல்லாம எது கேட்டாலும் திரு திருன்னு முழிக்கிற. என்ன நடந்துச்சு? ஏய், என்ன நடந்துச்சு? அத்தை, சாமி கும்பிடுங்க அத்தை. சாமி விஷயத்துல எல்லாம் நான் பொய் சொல்வேனா? இப்ப சந்தோஷமா? இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு இப்படி சிம்பிளா கேக்குறீங்களே சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ம். எல்லாத்துக்கும் விட கிடைச்சிருச்சுல? ஆனா எப்படி அவங்க உங்ககிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் தெரியல சார். திரும்பவும் சஸ்பென்ஸா சார்? ம். நேத்து நம்ம பூஜை பண்ணோம்ல, அது டம்மி சிலைங்க. இந்த டம்மி சிலையை வச்சுதான் ஐஸ்வர்யா என்னை கையும் களவுமா பிடிச்சேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? கண்டிப்பா சார். யாரால என் முருக வெளியே போனாரோ அவங்க கையாலேயே திரும்பவும் கொண்டு வந்து வைக்க வச்சுங்க பாருங்க. அதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.